வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல செகண்ட் சம் வந்து பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் என்னன்னு நான் ரீட் பண்றேன். லெட் எஃப் அதாவது ஃபங்க்ஷன் which represents a to b be a function defined by f of x which is equal to x divided by 2 minus 1. இப்போ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுல a வேல்யூ b வேல்யூ கொடுத்துட்டாங்க. a to b அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு a வந்து டொமைனும் b வந்து கோடொமைன்னு எடுத்துக்கிறோம். அதுல ஏவோட வேல்யூவை எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி வர்ற ஆன்சரை நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்டா? ரெப்ரசன்ட் எஃப் பை. ஸோ இதுல ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பின்னு தெரியும். அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2 minus 1. ஸோ லெட் எக்ஸ் என்னன்னு எழுதலாமா? 2, 4, 6, 10, 12 சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு வர்ற ஆன்சர் இந்த பிக்குள்ள இருக்கான்னு ரெப்ரசென்ட் பண்ணணும் நான். கரெக்டா? ஸோ லெட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் 2 விச் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 நான் வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். -1. 2 டிவைடட் பை 2 எனக்கு 1 தான். -1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? 0 எனக்கு பில இருக்கு. அடுத்து லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, ஏவோட அடுத்த வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 2 -1. 4 டிவைடட் பை 2 எனக்கு 2. ஓகேவா? -1 விச் இஸ் ஈக்குவல் டு 1. 1ம் எனக்கு பில இருக்கு. அடுத்து லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 கொடுத்துருக்காங்க. 6 சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ 6 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 6ன்னு போட்டோன்னா 6 டிவைடட் பை 2 -1. ஸோ 6/2 எனக்கு ஆன்சர் வந்து 3. 3 minus 1 எனக்கு வந்து 2. இந்த 2ம் எனக்கு வந்து இங்கே இருக்கு. அடுத்து எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? 10ன்னு இருக்கா? ஸோ லெட் அடுத்து என்னென்ன இருக்குன்னா 10ம் 12ம் இருக்கு. கரெக்டா? ஸோ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் 10 விச் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 2 -1. 10 டிவைடட் பை 2 வந்து எனக்கு 5. 5 minus 1 எனக்கு வந்து 4. அடுத்து 12. லெட் x which is equal to 12. So f of 12 ஓட வேல்யூ என்னன்னா 12 divided by 2 minus 1. 12 divided by 2 எனக்கு 6. 6 minus 1 எனக்கு 5. So எனக்கு 0, 1, 2, 4, 5 இருக்கா? So 0, 1, 2, 4, 5 எல்லாமே இங்க இருக்கு. So set of ordered pairs தானே எனக்கு வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. So set of ordered pairsனா எப்படி எழுதலாம்னா, என்னோட இந்த பக்கம் இருக்கிறது டொமைன் வேல்யூ, இந்த பக்கம் இருக்கிறது கோடொமைன் வேல்யூ, அதாவது ரேஞ்ச். அப்போ செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்னா எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர்ட் பேர்னா பேரா எழுதுறது. ஸோ 2ஆ இருக்கும்போது எனக்கு ஆன்சர் வந்து 0. அதே மாதிரி எனக்கு 4ஆ இருக்கும்போது ஆன்சர் வந்து 1. அதே மாதிரி எனக்கு 6ஆ இருக்கும்போது ஆன்சர் வந்து 2. அதே மாதிரி எனக்கு 10ஆ இருக்கும்போது ஆன்சர் வந்து 4. 12ஆ இருக்கும்போது எனக்கு ஆன்சர் வந்து 5. ஸோ செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் நான் வந்து எழுதிட்டேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா டேபிள் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து என் டேபிள் போட்டுக்கிறேன். டேபிளில் எக்ஸோட வேல்யூவும் எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி வந்த வேல்யூவும் தான் நம்ம வந்து எழுதுவோம். டவுட்டாக இருந்தால் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இருக்க வேல்யூவை அப்படியே எழுதிட்டு வரணும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 2ஆ இருக்கும்போது என்னோட ஆன்சர் 0. அடுத்து 4ஆ இருக்கும்போது 1. அடுத்து 6ஆ இருக்கும்போது 2. அடுத்து 10ஆ இருக்கும்போது எனக்கு 4. அடுத்து 12ஆ இருக்கும்போது எனக்கு வந்து 5. கரெக்டா? ஸோ ஒரு பாக்ஸ் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஓகேயா? ஸோ என்னோட டேபிள் முடிஞ்சிருச்சு. ஸோ thus the function f of x is represented by means of a table. ஸோ எழுதியாச்சு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னா ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ thus the arrow diagram is represented as
follows. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டொமைன் பார்ட் எடுத்துக்கிறேன். A, அடுத்து வந்து B. ஸோ கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே எழுதணும், அதுல பேர் ஆனதை தனியா எழுதணும். கொஸ்டின் வந்து எனக்கு 2, 4, 6, 10, 12. B வந்து 0, 1, 2, 4, 5, 9. ஓகேவா? ஸோ இந்த மேல இருக்க டேபிள்ல இருந்து பார்த்தே அப்படியே நீங்க எழுதிடலாம். ஸோ 0ல இருந்து 2ல இருந்து 0 போகுது, அடுத்து 1ல இருந்து 4 வந்து 1க்கு போகுது, அடுத்து 6 வந்து 2க்கு போகுது, 10 4க்கும் 12 5க்கும் போகுதா? ஸோ 10 வந்து 4க்கும் 12 வந்து 5க்கும் போகுது. இது ஃபங்க்ஷன் A to B. அவ்வளோதான் ஆரோ டயக்ராம். புரிஞ்சுதா? இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் போகலாம். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் என்னன்னா, கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போட்டு அப்படியே கிராஃப் வரைஞ்சிட வேண்டியதுதான். ஸோ இது வந்து எக்ஸ், இது வந்து எக்ஸ் பார், இது வந்து ஒய், இது வந்து ஒய் பார். கரெக்டா? இது வந்து 0. இப்போ நம்ம டேபிள் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து கீழே இருக்கிறது எக்ஸோட, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்ல எழுதுறது எக்ஸோட வேல்யூ, செகண்ட் பிளாட் பண்றது ஒய்யோட வேல்யூ. அப்போ நான் கீழே இருக்கிறத வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த சைடு இருக்க வேல்யூஸ் எல்லாம் நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏவோட வேல்யூஸ் வந்து எனக்கு அப் டு 12 வரைக்கும் இருக்கு. நான் வந்து அதை 2 2ஆவே எடுத்துக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12. ஸோ நான் சிங்கிள் டிஜிட்லேயே எடுத்துக்கலாம். 1 2 3லேருந்து 12 வரைக்கும் எடுத்துக்கலாம், இல்லை 2 2ஆவும் நான் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ அதே மாதிரி ஒய்யும் வந்து எனக்கு 9 வரைக்கும் இருக்கு. ஸோ நான் வந்து ஆனால் அதை வந்து 1 2 3லே நான் வந்து எடுத்துக்க விருப்பப்படுறேன். அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ எனக்கு என்னன்னா 0 1 2 4 எல்லாம் எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ல வருது, அதனால நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னா, நம்ம டேபிள் பார்த்து நீங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னா எனக்கு 2, 0. ஸோ 2, 0னா எனக்கு இங்கனதான் வரும். கரெக்டா? அடுத்து எனக்கு 4, 1. 4க்கு நேரா எனக்கு 1, 4க்கு நேரா எனக்கு வந்து 1. அடுத்து 6, 2. 6க்கு நேரா எனக்கு வந்து 2. அடுத்து 10, 4. 10க்கு நேரா எனக்கு வந்து 4ஓட வேல்யூஸ். ஓகேவா? அடுத்து 12, 5. 12க்கு நேரா எனக்கு 5ஓட வேல்யூஸ். ஓகேவா? ஸோ என்னோட லைன் வந்து எப்படி வரும்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி வரும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி வரும். இது வந்து என்னன்னா எனக்கு 2, 0. இது வந்து 4, 1. இது வந்து 6, 2. இது வந்து 10, 4. இது வந்து 12, 5. கரெக்டா? ஸோ thus the graph is plotted for the function f is to a to b. அவ்வளோதான். ஸோ நான் வந்து கிராஃப் வந்து பிளாட் பண்ணிட்டேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.